ஹாப்பி சண்டே ஃப்ரெண்ட்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் எப்போவுமே ஹாப்பியாக சூப்பராக இருப்பீங்க. இன்றைக்கி சண்டே ஸ்பெஷலாக நாங்கள் எல்லாம் ஃபிஷ் மார்க்கெட் போயிட்டு ஃபிஷ் வாங்கிட்டு வந்தோம். ஃபிஷ் ரொம்ப ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. நான் மத்தியும் நண்டும் வாங்கிட்டு வந்தேன். மாடியில் இன்றைக்கி விறகடுப்பில் சமையல், அது மண்பான சமையல். ஆனால் விறகில் சமைச்சு சாப்பிட்ணுன்னு ஒரே ஆசை. அதனால் நான் மத்தி மீனும் நண்டும் வாங்கிட்டு வந்திருந்தேன். நானே க்ளீன் பண்ணிடுவேன், அது ரொம்ப ஈஸி தான். அதுக்கப்புறம் குழம்பெல்லாம் ரெடி பண்ணி வச்சிட்டேன். மண்பானையில் மண் சட்டி ஒன்று வச்சுருங்க. அதில் ஒரு 100 கிராம் நல்லெண்ணெய் ஊற்றிடுங்க. சின்ன வெங்காயம், தக்காளி, பூண்டு எல்லாம் போட்டு நல்லா வதக்கி அதை அரைச்சி தேங்காய் பால் அதோடு எடுத்து ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு நல்லா மீன் குழம்பு கொதிக்கையில் மீன் எடுத்து அதில் போட்டுருங்க. மசால் பொடி, மீன் மசால் பொடி ஒரு 3 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. குழம்பு நல்லா கொதித்து வரையில் நீங்கள் மீன் அதில் போடுங்க. மத்தி மீன் ரொம்ப ரொம்ப நல்லது உடம்புக்கு. அது ஹீமோக்ளோபின் ரொம்ப இன்க்ரீஸ் பண்ணும். மத்தி மீனோட ஸ்பெஷல் தெரியாதவங்க யாருமே இல்லை. மீன் குழம்பு நீங்கள் மண் சட்டியில் வச்சு சாப்பிட்டிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு நாளோட அடுத்த நாள் அடுத்து நண்டு பரட்டல் பண்ணுறேன். நண்டு மசாலா, அதுக்கு கொஞ்சம் மிளகாத்தூள், மல்லித்தூள், ஜீரகத்தூள், சோம்புத்தூள் போட்டு கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா பெரட்டி ஒரு 1/2 hour ஊற வச்சுருங்க. வச்சிங்கன்னா அந்த நண்டு மசாலா அதில் நல்லா ரெடி ஆயிரும். மீன் குழம்பு கொதிச்சிட்ருக்கு பாருங்கள். கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சு வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு சூப்பரான நண்டு மசாலா ரெடி ஆயிரும். நண்டுமே இன்றைக்கி மண் சட்டியில் தான் செய்ய போகிறேன். மீன் குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. மீனும் நல்லா வெந்துருச்சு பாருங்கள். சூப்பராக கமகமன்னு ஒரு மீன் குழம்பு வருது வாடை. விறகடுப்பில் சமைச்சு சாப்பிட்றதே ஒரு தனி டேஸ்ட்டு. அடுத்தது ஒரு மண் சட்டி வச்சுட்டேன். அதில் கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றிட்டு வெங்காயம், கருவேப்பிலை, மல்லி இலை, தக்காளி எல்லாம் போட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வதக்கிடுங்க. அந்த நண்டு மசாலாவில் இந்த இது வந்து கிரேவி இறங்கினா இன்னும் நல்லா டேஸ்ட் கொடுக்கும். நல்லா வதக்கிட்டு விரட்டி வச்ச அந்த நண்டை எடுத்து அதில் போடுங்க. அது விறகடுப்புனால ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷத்துல நண்டு நல்லா வெந்துடும். அவ்வளோதான், சூப்பராக ஒரு நண்டு மசாலா ரெடி ஆயிடுச்சு. ஒரு 5 நிமிஷம், ஒரு 10 நிமிஷம் போதும். நண்டு மசாலாவுக்கு ரொம்ப நேரம் வேண்டாம். சூப்பரான ஒரு நண்டு மசாலா ரெடி ஆயிடுச்சு. இன்றைக்கி சண்டே ஸ்பெஷலாக ஒரு மீன் குழம்பு, மத்தி மீன் குழம்பு, நண்டு மசாலா, வாழைப்பழம் சிப்ஸ். வாங்க சாப்பிட்லாம். சூப்பராக இருந்தது நண்டு மசாலா.